வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை, அதாவது இந்த 21வது தவணை தொகையை வருகின்ற நவம்பர் 19 நாளை காலை வெளியிட இருக்கிறாருங்க. பற்றின முக்கியமான தகவல்கள். பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதம் 19ஆம் தேதி பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணையை வெளியிடுகிறார். இந்த தவணையுடன் இந்த திட்டத்தின் கீழ் நேரடி பண பரிமாற்றங்கள் 3,70,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளன. இதனால் நாடு முழுவதும் 17 கோடிக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் பயனடைகின்றன. பிஎம் கிசான் திட்டம் தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்குகிறது. இது உலகின் மிகப்பெரிய நேரடி பண பரிமாற்ற திட்டங்களில் ஒன்று. இந்த திட்டம் இப்பொழுது அதன் நன்மைகளில் 25% அதிகமான பெண் விவசாயிகளுக்கு அர்ப்பணிக்கிறது. டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் திட்டத்தை கணிசமாக வலுப்படுத்தியுள்ளன என்று வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் எடுத்துரைத்தது. ஓடிபி, பயோமெட்ரிக் அல்லது முக அங்கீகாரம் மூலம் ஆதார் அடிப்படையிலான இகேஒய்சி அணுகலை விரிவாக்கியுள்ளது. ஆதார் அடிப்படையிலான இகேஒய்சி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பிஎம் கிசானுடைய பண பரிமாற்றத்தை பெற முடியும். இகேஒய்சி பாதுகாப்பான அணுகல் நீங்கள் பண்ணணும். பிஎம் கிசான் மொபைல் செயலி உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்கன்றதை செக் பண்ணிக்கலாம். மேலும் உங்கள் நிலையை ஐபிபி மூலம் வீட்டு வாசலில் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி சேவை போன்ற புதுப்பிக்கப்பட்ட போர்ட்டலில் விவசாயிகள் நட்பாக மாறியுள்ளன. விவசாயிகளுக்கு மேலும் ஆதரவளிக்கும் வகையில் பன்மொழியில் இயங்கும் ஏஏ கிசான் மித்ரா சாஃப்ட் 11 பிராந்திய மொழிகளில் 24/7 உதவியை வழங்குகிறது. இது பயனாளர்களின் விண்ணப்ப நிலை, கட்டண விவரங்கள் சரிபார்க்கவும் கேள்விகளை தீர்க்கவும் உதவுகிறது என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. அனைத்து சமூக நல சலுகைகளையும் வழங்குவதை ஒழுங்குபடுத்துவதும், மீண்டும் காகித வேலைகளை நீக்கவும், கடைசி மைல் கவரேஜை உறுதி செய்வோம் அரசாங்கம் ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே இதை வழங்க இருக்காங்க. இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை நாளை காலை கண்டிப்பாக காலை 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளார உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டார். நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுடைய இகேஒய்சி மற்றும் நில சரிபார்ப்பு இவைகளை முடித்து தயாராக வைத்து கொள்ளுங்கள். முடித்தவுடனே உங்களுக்கு பண பரிமாற்றம் நடக்கும். நண்பர்களே, கவலையே பட வேண்டாம். இகேஒய்சி முடித்திருந்த அனைவருக்குமே பண பரிமாற்றம் கிடைக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் 20வது தவணைக்கு இகேஒய்சி முடிக்காமல் இருந்து இப்போ முடிச்சிங்கனாலும் அதில் சேர்த்து 4,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படுங்க. தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.